சார். ஆனா இந்த விஷயம் 21ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கு. நாம இன்னைக்கு செவ்வாய்க்கிரகத்துக்கும் நிலாவுக்கும் போயிட்டு வந்துட்டோம். நாம நம்மளோட இந்த பூமியை ஒரு தாயா தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இந்தியாவில் பொண்ணுங்க நிம்மதியா இருக்காங்களா இல்லையா? இந்த கேள்வி நம்ம கிட்ட இருந்து நம்ம வீட்டில இருந்தும் ஆரம்பிக்குது. நம்ம இந்தியாவில் ஒரு பொண்ணோட கற்பு அவ வீட்லயே பாதுகாக்கப்பட்டா இந்த சமூகத்திலிருந்து வர சவால்கள் அவளுக்கு ரொம்பவே சாதாரணமாயிரும். ஆனா அந்த பொண்ணோட குடும்பம் ஆதரவா நிக்குமா? இந்த சமூகம் எந்த ஒரு அடிப்படையில மனிதாபிமானமே இல்லாம தண்டிச்சிருக்கு. இந்த சம்பவம் ஒரு பொண்ணோட சம்பந்தப்பட்டது. ஆனா இந்த கதை சாக்ஷி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோடது. சாக்ஷி நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. ஆனா அவளோட வாழ்க்கை ரொம்பவே சவால்கள் நிறைஞ்ச வாழ்க்கையா இருந்துச்சு. சீக்கிரம் சீக்கிரம்டா, சீக்கிரம் கிளம்பு. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் அக்கா கிட்ட கேள்வி கேட்கணும். என்ன கேட்க போற? நேத்து ராத்திரி அக்கா தானே சொல்லி கொடுத்தா. உன்னோட எக்ஸாமுக்கு லேட் ஆகுது, கிளம்பு. வா வா வேகமா வா. அக்கா, புவியியல் பத்தி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குக்கா. ஏன் எப்ப பாரு பிப்ரவரியில 28 நாள் மட்டும் வருது? எப்ப பார்த்தாலும் இல்ல, ஒரு 4 வருஷத்துக்கும் ஒரு டைம் லீப் இயர் வரும். அந்த லீப் இயருக்கு 366 நாள் இருக்கு. அது எப்படின்னா நம்மளோட பூமி இந்த சூரியனை சுத்தி வர மொத்தமா 365 நாள் எடுத்துக்குது. சரியா? ஓ அப்படியா? அதாவது என்னன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒரு தடவை 365 நாள் பதிலா 366 நாள். அம்மா சொல்லிருக்காங்க. அக்கா பாய். பாய் பாய். ஒரு நிமிஷம் நில்லு. யோ, இந்த ஷூ ஏது உனக்கு? அப்பா, நான் ஜாகிங் போறதுக்காக வாங்கினேன். நீ ஜாகிங் போகணும்னு அவசியம் இருக்கா என்ன? நீ பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்கன்னா, இவரோட சேலரியில இருந்து தான் வாங்கினா. கிராமத்துல இருக்கிற மாதிரி நகரத்துலயும் இருக்க முடியாது இல்லையா? இவனாலதான் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்து நிக்குது. இவ சிட்டிக்கு போய் என்ன பண்ண போறா? ஜாகிங் போறாளாமா. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதும் 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 போதும். அம்மா சாக்ஷி, சொல்லுங்க அத்தை. இந்தா லஞ்ச் எடுத்துட்டு போ. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் என் அண்ணன் கிட்ட பேசுறேன். நீ போயிட்டு எப்பமா வருவ? நான் வர ரொம்ப லேட் ஆகாத அத்தை. மேக்ஸிமம் 8:30 மணி. இங்க பாருமா, நீ எதுக்கு ஓவர் டைம்லாம் பண்ற? ஓவர் டைம் இல்ல அத்தை, நான் வேலை முடிஞ்சதும் பூஜா பர்த்டே பார்ட்டிக்கு போறேன். அம்மா கிட்ட சொல்லிடுங்க. பர்த்டே பார்ட்டி எங்கம்மா? நான் பூஜாவை மாயாபுரி ரோட்ல மீட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பார்ட்டிக்கு போக போறோம். ஆனா உன்கிட்ட தான் மொபைல் இல்லையே. நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சுனா? அத்தை இந்தாங்க, இது பூஜாவோட நம்பர். சரி அத்தை, எனக்கு லேட் ஆகுது, நான் போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரமா வா. இதை பெரிய பாக்ஸில் வச்சிருங்க. இந்த பேக் பண்ண எல்லாத்தையும் பொட்டிக்குள்ள வச்சிருங்க. இதுக்குள்ள 32 பீஸ் இருக்கா? கரெக்டா எண்ணி வை. வேலையை சீக்கிரம் முடி. என்ன விடு, என்ன முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு என் படத்தை நீ கொடுத்தே வேணும். அப்படி குடிக்கலைன்னா உன்னை விடவே மாட்டேன். இதை வச்சுக்கோ, மீதி பணத்தை நான் சீக்கிரமா கொடுத்துடுறேன். இங்க பாருங்க ராஜு, நான் உங்களோட முடிவையும் கிராம சபாவோட முடிவையும் எதிர்க்கல. ஆனா இந்த கரண்ட்டுக்காக என் பொண்ணை விட்டுட்டா என் பொண்ணோட நிலைமை. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இவளே. முதல்ல ஒரு நாடகத்தை நிறுத்து. தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது என்ன தப்புனா, உன் பொண்ணை நான் கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. இவளுக்கு 6 வருஷமா குழந்தைய பிறக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவளோட காதலன் என்ன கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க இங்க பாருங்க, எனக்கு எந்த ஒரு காதலனும் கிடையாதுங்க. நான் அவனோட போட்டோ காட்டினா ஒத்துப்பியா என்ன? என்ன பூஜா, இது இவ்ளோ லேட் ஆகுது? நம்ம 2 பேரும் ஏன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அட, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஏன் இந்த இடத்தை பார்த்து இவ்ளோ பயப்படுற? இங்க பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எப்போ பார்ட்டிக்கு போறோம், நீயே தயவு செஞ்சு சொல்லிடு. அத பத்தி எனக்கும் தெரியாது. ரவி எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கதா சொன்னான். அவன் சீக்கிரமா வந்து நம்மள கூட்டிட்டு போயிருவான்.
பூஜா ஏன் சார்பா இந்த கிஃப்ட்டை ரவி கிட்ட கொடுத்துரு, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். அட நில்லுமா, அவன் கண்டிப்பா வந்துட்டு தான் இருப்பான், கொஞ்சம் வெயிட். ஏய் எனக்கு லேட் ஆகுது. டைம் 9:30 மணி ஆகுது. சாக்ஷி எந்த பார்ட்டிக்கு போக கூடாதுன்னு சொல்லி நீங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். உங்க அண்ணன் வேற வந்துட்டாரு, கண்டிப்பா என் மேலதான் கோவப்படுவாரு. என்னம்மா ஆச்சு? 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடா இந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவ வேற ஏதாவது நம்பர் கொடுத்துட்டு போனாளா? இல்லண்ணே, சாக்ஷி என்கிட்ட இந்த நம்பர் மட்டும்தான் கொடுத்தா. இந்த நம்பர் பூஜாவோட நம்பர்னா அவ கூட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னா. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க போய் சாக்ஷி எங்க இருக்கான்னு பாருங்க. பூஜாவை பார்க்க மாயபுரிக்கு போயிருக்கா. நீங்க என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்க. அப்படின்னா சாக்ஷி பூஜாவோட வீட்டில் இல்லையா? சாக்ஷி பர்த்டே பார்ட்டிக்கு போலையா? அதை பத்தி எதுவும் தெரியல சார். சாக்ஷி என்கிட்ட பூஜா நம்பர் கொடுத்துட்டு தான் சார் பர்த்டே பார்ட்டிக்கு போனான். சாக்ஷி கிட்ட நம்பர் எதுவும் இல்லையா என்ன? அவகிட்ட ஃபோன் எதுவும் இல்லை சார். என்னால் பணம் கட்ட முடியாம தான் நான் அவளை படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக சொன்னேன் சார். சாக்ஷி எங்கே வேலை பார்க்குறாங்க சார்? அவள் சித்தார்த்தங்களை வேலை பார்க்குறா சார். நான் நேற்று அவளை பார்க்கறதுக்காண்டி அவள் கம்பெனி போயிருந்தேன் சார். இங்க பாருங்கய்யா, இங்க வேலை செஞ்ச எல்லாரும் 5 மணிக்கு போயிட்டாங்களே, ஆனா சாக்ஷி 5 மணிக்கு முன்னாடியே போயிட்டாலே. ஏதோ அவ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறதா சொல்லிட்டு போனா. நேற்று ராத்திரி ஃபுல்லாக சாக்ஷியை தேடி பார்த்துட்டேன் சார். நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணும் சார், ப்ளீஸ். ஐயோ அம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. சாரிங்கம்மா. அண்ணே ஒரு நிமிஷம், அண்ணே ஒரு நிமிஷம், என்ன எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க? ஹலோ அண்ணே. இல்ல சார், நேத்து என்னோட பர்த்டே இல்ல. ஆனால் சாக்ஷி உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போகிறேன்னு அவள் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்காளே. அது வந்து சார், நான் நேத்து சாக்ஷியை பார்க்கவே இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ சார். நேற்று நீ சாக்ஷியை பார்க்கலன்னா உன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு? என்னோட ஃபோன் ப்ராப்ளமா இருந்துச்சு சார். அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண நான் கடையில கொடுத்துருந்தேன். இங்க பாருமா. ஒரு நிமிஷம் சார். சார், மாயாஜங்கல்ல சாக்ஷியோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சார், அந்த அம்மா தான் அவங்களோட பாடியை முதல்ல பார்த்துருக்காங்க. சார், நான் விறகெடுக்க வந்தப்போ பாடி இந்த இடத்துல வந்தது பார்த்தேன் சார். சார், ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. பொண்ணு அவன் ஃப்ரெண்டு பூஜாவோட பர்த்டே பார்ட்டிக்கு மாயாபுரி போகிறதா அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கா. மாயாபுரி இங்கேருந்து தூரம் இல்லை. நீங்கள் மாயாபுரி போயிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. அது வந்து சார், சாக்ஷியை பார்க்கலன்னு பூஜா சொல்றாங்களே சார். அதுவும் இல்லாமல் நேற்று பூஜாவோட பர்த்டே இல்லை. பூஜாவோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. சாக்ஷி அவள் வேலை செய்கிற கம்பெனிலேருந்து 5 மணிக்கு முன்னாடியே கிளம்பி போயிருக்கா அப்படின்னா அவள் போன இடத்த கண்டுபிடிக்கணும். சார், இங்க வேலை செய்யற எல்லாரும் 6 மணிக்கு முன்னாடியே போயிடுவாங்க சார். ஆனா நான் எப்பயுமே இங்க தான் இருப்பேன். நேற்று ராத்திரி ஒரு பொண்ணை அதுவும் அந்த இடத்துல கொடூரமான முறையில் கொண்டு போட்டிருக்காங்க. ராத்திரி கத்துற சத்தம் எதுவும் கேட்டுச்சா என்ன? இல்ல சார், அந்த மாதிரி சத்தம் எதுவும் கேட்கல. இங்கே எதுனா சிசிடிவி இருக்கா? இல்ல சார், இந்த ஆபீஸ்ல எங்கேயுமே சிசிடிவி இல்ல. சாக்ஷி! 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 இந்த புதுசு உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? அப்பா, நான் இதை ஜாகிங் போறதுக்கு வாங்கினேன். சார், சாக்ஷி நேற்று சீக்கிரம் போனதா அவங்க அப்பா கிட்ட நேற்று நான் சொன்னேன். சாக்ஷி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருக்கானா? பார்ட்டிக்கு போகிறேன்னு எதுவும் சொன்னாலா? ஆமா சார், நேற்று ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க. அந்த ஃப்ரெண்டு பையனா இல்லை பொண்ணா? சார், அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். அது வந்து சார், இங்க பாருங்க சார், இந்த ரெக்கார்ட்ல சாக்ஷி 4:15 மணிக்கு போனதா இருக்கு.
மத்த எல்லாருமே 5 மணிக்கு போயிருக்காங்க. சாக்ஷி போன டைமுக்கு இன்னொருத்தரும் போயிருக்காரு, நீரஜ். 2 பேரோட டைமும் ஒரே டைம் தான் சார். இங்கே நீரஜ்ங்கிறது யாரு? சார் அவர் இங்கே மேனேஜர் சார். அவரோட ஊரில் ஏதோ ஒரு கல்யாணம்னு சொல்லி அவர் ஒரு வாரம் லீவ் போட்டு போயிருக்காரு சார். நேற்று ஈவினிங் 4:15 மணிக்கு உங்கள் மேனேஜர் நீரஜும் அப்புறம் சாக்ஷி ஒன்றா வெளியில் போயிருக்காங்க. இது தற்செயலாக நடந்ததா இல்லை பிளான் பண்ணி பண்ண? சார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார். சார் அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். நீரஜுக்கு சாக்ஷிக்கு எதுவும் பிரச்சனையா? சார் வேலை விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். மற்றதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நீரஜோட வீட்டு அட்ரஸ் கொடுங்க. அவர் அட்ரஸ் என்கிட்ட இல்லை சார். ஆனால் அவரோட வீடு வைஷாலியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்னையா இது? நீரஜ் உங்களோட எம்ப்ளாயி, ஆனால் உங்கள் எம்ப்ளாயி அட்ரஸ் உங்ககிட்ட இல்லை. சார் அந்த பார்ட்னர் அட்ரஸ் எனக்கு தெரியும். அந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு தானே சார். இவர் கொடுத்த பாட்னாவில் இருக்கிற நீரஜோட அட்ரஸில் போய் செக் பண்ணுங்க. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு நீரஜோட வைசாலி அட்ரஸையும் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், வைசாலியில் இருக்கிற போலீஸில் சொல்லி நீரஜை விசாரிக்க சொல்லுங்கள். நீரஜ் அப்போனா சாக்சியை வேறு ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும். அப்புறம் நீரஜுக்கும் பூஜாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா செக் பண்ணி பாருங்க. பூஜா, நீ யாருக்குமா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? அப்பா அது வந்து நான் ஆமா, உன்னோட ஃபோன் தான் ரிப்பேரா இருக்குன்னு சொன்ன. அப்படின்னா இந்த ஃபோன் யாருது? நான் இதை இப்பதான் சரி பண்ணி வாங்கிட்டு வந்தேன். சரி பண்ணிட்டாங்க. ஆமா சரி பண்ணிட்டாங்க. நம்ம குடும்பத்தை அழிச்சவங்க தான் இதை பண்ணிருப்பாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அட நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க எதுவுமே பண்ணல, நீ பேசாம இரு. தெரியல சார், இந்த பையன் யாருன்னு எங்களுக்கு தெரியல. சாக்சிக்கு நீரஜுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கலாம்ல சார்? நீங்க என்ன சொல்றீங்க? என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. ஆனால் நேற்றுக்கு பூஜாவோட பர்த்டேவே இல்லையா? உங்கள் பொண்ணு பூஜாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு உங்கள் பொண்ணு வேற எங்கேயோ போயிருக்கா போல. இல்ல அத்தை, நான் என் வேலையை முடிச்சுட்டு பூஜா பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அம்மாட்ட சொல்லிடுங்க. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா என்ன? அப்படி யாராவது இருந்தால் அவங்க தான் சாட்சி ஏதோ பண்ணியிருக்கணும். சார், இந்த ஏரியால ஒருத்தன் குல்ஃபி விக்கிறான் சார். அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. குல்ஃபீஸ்கார்? ஆமா சார். அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா அவன் சாக்ஷிக்கு ஃப்ரீயா குல்ஃபி கொடுத்ததை பார்த்தேன். இந்த குல்ஃபியை நான் உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். ஃப்ரீயாவா? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் என் வண்டி கீழே விழுந்துருச்சு. நீங்க தானே வந்து எனக்கு உதவி பண்ணீங்க. உங்ககிட்ட பணம் வாங்க வேணா என்ன? வேண்டாம். தேங்க்ஸ் அண்ணா. அண்ணான்லாம் வேணாம், நாராயண். என்ன தைரியம் தான் தொடுவ? என் மருமக கிட்ட என்ன தைரியம் தான் பேசுவ? அந்த குல்ஃபிக்கார எங்க தங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சார், அவனோட வண்டியில நாராயணா குல்ஃபின்னு எழுதியிருக்கோம். ஆனா கண்டிப்பா இந்த ஏரியால தான் அவன் குல்ஃபி விற்பான். இந்தாங்க தண்ணி. இவ்வளவு வேகமா தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குற? இதுல விஷம் கலந்துருக்கியா என்ன? நான் எதுக்காக இதுல விஷத்தை கலக்கணும்? ஏன்னா இந்த குல்ஃபிக்காரன் கூட நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் சுத்தமா புரியல. மறுபடியும் பொய் சொல்றதே வழக்கமா வச்சுக்கல நீ. அந்த குல்ஃபிகாரனோட அட்ரஸை போலீஸ் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த நீரஜ் மாதிரியே குல்ஃபிகாரன் நாராயண வீடும் பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த நீரஜையும் குல்ஃபி வித்தவனையும் தேட ஆரம்பிச்சாங்க. நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல 2 பேர் இருக்கானுங்க. குல்ஃபிகர் நாராயண, அப்புறம் சாக்ஷி கம்பெனியோட மேனேஜர் நீரஜ். ஒருவேளை இவங்க 2 பேருக்கு தொடர்பு இருந்தா கண்டிப்பா மற்றவங்களுக்கும் தொடர்பு இருக்கும். ஆனா சார், நாராயணுக்கும் நீரஜுக்கும் ஒருத்தருக்கு லிங்கே இல்லை சார். நீரஜோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் ஃபோன் முசாஃபர்பூர்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்படின்னா நீரஜ் கண்டிப்பா முசாஃபூரை சேர்ந்தவராக இருக்கலாம். அவர் வைசாலியில் தங்கியிருக்குன்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லியிருக்கலாம். ஒரு வேலை பண்ணுங்க, முசாஃபூர் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அவனை விசாரிக்க சொல்லுங்க. சார் நான் சாக்ஷியோட ஃப்ரெண்ட் பூஜாவை பத்தி விசாரிச்சேன் சார். பூஜாவும் ரவி அப்படின்ற ஒரு பையனும் லவ் பண்றாங்க சார். 2 பேரும் ஒரே காலேஜ் தான். சாக்ஷி கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு தான் அந்த ரவியோட பர்த்டே சார். இவன் தான் சார் ரவி. அப்படின்னா சாக்ஷி அன்னைக்கு அவள் வீட்டில் பூஜாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு அங்கே போயிருக்கா.
ஆனால் ரவியோட பர்த்டே பார்ட்டிக்கு பூஜாவோட போயிருக்கா. சார் அந்த ரவி பத்தி நான் விசாரிச்சிட்டேன். காலேஜில் நடந்த ஒரு மர்டர் கேஸோட சஸ்பெக்ட் இவன். தர்ஷன் பார்க்கோட போலீஸ் இதை விசாரிக்கிறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். நான் அன்னைக்கு தான் அந்த பொண்ணை முத பார்த்தேனே சார். ஹாய் ரவி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ரவி, இவ தான் சாக்ஷி. இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சாக்ஷி, இதுதான் ரவி, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஹாய் சாக்ஷி. ஹாப்பி பர்த்டே ரவி. தேங்க்யூ சார். என் பர்த்டே பார்ட்டிக்கு நான் தான் சார் அவளை இன்வைட் பண்ணேன். நான் சாக்ஷியும் பூஜாவையும் மாயாப்பூர்லேருந்து பிக்கப் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு இருந்தேன் சார். ஆனால் அந்த இடத்துக்கு நான் போனப்போ பூஜா தான் அங்கே இருந்தா சார். அப்போது பூஜா ரொம்ப பதட்டமாகவே இருந்தா சார். ஏய் பூஜா, என்னாச்சு? ஏன் நீ அழுகுற? சாக்ஷி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பூஜா என்கிட்ட அழுதுட்டு அதை பற்றி சொல்லிட்டு இருந்தா சார். சார் 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 சொல்றா, நீ தான் சாக்சியை கடத்திட்டு போனியா என்ன? இல்லை சார் நான் அவளை கடத்தவே இல்லை சார். ஆமா சார், அதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா சாக்ஷியை வேற யாரோ தான் கடத்திட்டு போயிருக்காங்க. அட நில்லடி, ரவி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். வெயிட் பண்ணு, எனக்கு லேட் ஆகுது. சாக்ஷி, சீக்கிரம் வண்டி எடு. ரவியை காப்பாத்துறதுக்கான பொய்யான கதையை நீ சொல்லிட்டு இருக்கியா? இல்ல சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீ ஏன் போய் சொன்ன? அது வந்து சார், நான் ரவியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் என்னோட அப்பாவுக்கு தெரியவே தெரியாது சார். அதனால தான் சார் நான் அந்த பொய்யை சொல்ல வேண்டியதா போச்சு. சாக்சி எந்த கார்ல கடத்திட்டு போனாங்க உனக்கு ஏதாவது தெரியுமா? காரோட நம்பரை நான் பார்க்கவே இல்லை சார். ஆனா அந்த கார் சில்வர் கலர்ல இந்த பெரிய கார் சார். அந்த ஏரியாவில் கார் சம்மந்தப்பட்ட எந்த டீடைல்ஸும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த காரோட ஃபோட்டோவும் கிடைக்கல. ரவி அப்புறம் பூஜாவோட லிங்க் வச்சிருந்த ஒவ்வொரு பசங்களோட டிஎன்ஏவை செக் பண்ணுறதுக்காக சந்தேகத்தின் அடிப்படையில் கூட்டு போனாங்க. அப்புறம் அந்த குல்ஃபி விற்கிற நாராயணனையும் நீரஜையும் போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாக்ஷியோட அம்மாவும் அவங்க அத்தையும் போலீஸ்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் கொடுக்க வந்திருந்தாங்க. இதை பற்றி நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. இங்கே பாருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தைரியமாக சொல்லலாம், பயப்படாதீங்க. சார், நாங்கள் பிப்லா கிராமத்துலேருந்து வந்தவங்க. என்னோட வீட்டுக்காரரு இந்த பாட்னால பல வருஷமாக கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கிராமத்தில் ஜமீன்தாராக இருந்த பீசன்லால் கிட்ட எங்கள் முன்னோர்கள் கொத்தடிமைகளை வேலை பார்த்தாங்க. அது வந்து சார், பீசன்லாருக்கு ஒரு பையன் இருக்கான், எஸ் சௌத்ரி. சாக்ஷிக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான் சார். அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்க பாரு, இந்த பட்டன் அமுத்து. இந்தா. அட கொஞ்சம் சிரிக்க வந்தானே. யார் இந்த பொண்ணு? நீ யாருங்கிறத மறந்துட்டியா என்ன? அது வந்து ஐயா, அப்பா அது என்னன்னா, நீ அமைதியா இரு. அப்பா எப்படா? சீசன்லால் இந்த கிராமத்தோட தலைவர். அவன் எங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. அண்ணா விட்டுருங்கண்ணா. நாங்க இந்த கிராமத்தை விட்டு எங்கேயா போறோம்? எங்களை மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் தூக்கி அடிக்காதீங்க. நான் உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். நீ இந்த குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட்டே இருக்கணும். அது நீங்க இந்த கிராமத்துல இருந்து எங்களை விரட்ட முடியாது. ஏன்னா எங்களோட முன்னோர்கள் உங்ககிட்ட தானே வேலை செஞ்சாங்க. என்னையே நீ ஏத்து பேசுறியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா என்ன? உங்க முன்னோர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. ஐயா ஐயா ஐயா, நீங்க பண்றது சரியில்லைங்க. எங்க பொண்ணு பண்ண தப்புனா உங்க பையன் பண்ணது தப்பு தான். உங்க பையன் மட்டும். என் பையன் தப்பு பண்ணிருக்கான்னு சொல்ல வரியா? ஏய், இவங்க எல்லாரும் அடிச்சு வரட்டுங்க. ஏய், அடிங்கடா. நிறுத்துங்க. எங்க எல்லாரும் இந்த கிராமத்துல இருந்து அடிச்சு துரத்திட்டாங்க சார். நீங்கள் அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா என்ன? இல்லை சார், கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு எங்க யாருக்கும் தைரியம் இல்லை. நாங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். நாங்கள் அங்கே இருந்திருந்தா அவங்க எங்களுக்கு ஒன்னே போட்டிருப்பாங்க. மிஸ்ரீ, உங்க அப்பா நல்லா இருக்காரா இப்ப? அவர் நல்லா இருக்காருக்கா. நீ அவர் கூட ரொம்ப நாள் இருந்து உதவி செஞ்சுட்டு வந்திருக்கல்ல? சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
நீ இந்த வேலையை முடிச்சுட்டு சமைக்கிற வேலையை பாரு. சரிங்க அக்கா. ஐயோ, சேலையை மறந்துட்டு வந்துட்டேன். நாங்க அவங்க கொடுக்குற தண்ணியே குடிக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்க இங்க வந்து என்னோட பையன் அவங்களோட பொண்ணை கற்பழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். உங்களோட பையன் அந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லட்டும். என்னோட பையன் டெல்லியில இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான் சார். இப்போ நீங்க போங்க, அவன் வந்ததும் நானே கூப்பிட்டு வரேன். உங்களுக்கு 2 நாள் டைமு. அதுக்குள்ளே வந்து எங்களை பார்க்கணும். பிசன்லால் அவன் பையன்கிட்ட நம்ம எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தடுக்கிறான் போல. அந்த பையன் டெல்லியில தான் படிக்கிறானான்னு விசாரிங்க. சரிங்க சார். ஹலோ சார், ப்ளீஸ் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் என் ஆஃபீஸ்க்கு ஊரில் இருக்கிற தப்பான அட்ரஸ் நான் கொடுக்கல. வைஷாலியில் தான் சார் நான் தங்கி வேலை பார்க்குறேன். முசாஃபர்பூர் என் சொந்த ஊர் சார். உண்மையிலேயே என் ஃபோன் தொலைஞ்சு போச்சு. அதை உண்மையிலேயே நான் ஆஃப் பண்ணல சார். ஆனால் அன்னைக்கு நீயும் சாக்சி எதுக்கு ஒன்றா 4 காலுக்கு வெளியில் போனீங்க? சாக்சியை மாயாஜங்களுக்கு கூப்பிட்டு போனியா? அப்போது அவன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? சார், நான் சாக்ஷியை எதுவுமே பண்ணல சார். நான் உண்மையிலேயே சாக்ஷியை லவ் பண்ணேன் சார். அவள் வேலைக்கு சேர்ந்த நாள் அன்னைக்கே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு சார். சாக்ஷி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? ஆனா இன்னைக்கு என் பர்த்டேவே கிடையாது. ஏன் விஷ் பண்றீங்க? அட, ஆஃபீஸில் நான் உன் ஆதார் கார்டு பார்த்தேன். அதில் இன்னைக்கு தான் உன் பர்த்டேன்னு போட்டிருக்கு. அந்த டேட் என் அப்பா கொடுத்த டூப்ளிகேட் டேட். நான் ராமநவமி அன்னைக்கு தான் பிறந்தேன். ராமநவமி அன்னைக்கு இன்னொரு டைம் விஷ் பண்றேன். இந்தா. இல்ல, கிஃப்ட் வாங்குற பழக்கம்லாம் எனக்கு இல்ல. இந்த கிஃப்ட் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஃபோன் வேணும் இல்லையா? இந்தா, வாங்கிக்கோ. ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன அவாய்ட் பண்ணா. நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஆனா நீ ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ற. ஒருவேளை நீ வேற யாரையும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன? அப்புறம் ஏன் என் கிஃப்ட்டை வாங்கின? நான் அந்த ஃபோனுக்கான பணத்தை உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன். மீதி பணத்தை அப்புறம் தரேன், சரியா? நீ சாக்சிக்கு ஃபோன் கொடுத்ததா சொல்கிற. சாக்சி கிட்ட ஃபோனே இல்லைன்னு அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க. சார், அவகிட்ட ஃபோன் இருக்கு சார். அதோட நம்பர் 93248675 சார். ஈக்குவல் டு 16. இதை சால்வ் பண்ணியாச்சு. அட சூப்பர் அக்கா, நீங்க உண்மையிலேயே திறமைசாலியான பொண்ணு. அக்கா, ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்க படிக்க போங்க அக்கா. அப்புறம் நான் அப்பாவோட சுமையை குறைக்க வேலைக்கு போறேன். அதெல்லாம் வேணாம் பின்ட்டு. நீ நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னால சாதிக்க முடியாதத நீ சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா, உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக அக்காவை ஸ்கூலுக்கு அனுப்பாம விட்டுட்டீங்க. நான் உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்குறேன்ப்பா. நீங்க போய் அக்காவை திரும்ப கூப்பிட்டுட்டு வாங்கப்பா. மொபைல் ஃபோனா? நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார். அந்த பையன் நீரஜ் என்ன சொன்னானா, சாக்ஷிக்கு அந்த பையன் ஒரு மொபைல் ஃபோனை கிஃப்டா கொடுத்துருக்கானாமா. அவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்லை சார், அவள் கையில் ஃபோன் இருந்த ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை சார். நான் சாக்ஷியோட வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இங்கே ஃபோன் எதுவும் இல்லை. நீரஜ் சாக்சியோட நம்பர் கொடுத்துருக்கால, அது எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்கள். சாக்சியோட கையில் தான் அந்த ஃபோன் இருந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சார், நீரஜ் நம்ம கிட்ட சொன்ன ஃபோன் நம்பரை சாக்ஷியோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க சார்.
அப்படின்னா சாக்ஷியோட கையில் ஃபோன் இருந்திருக்கு. ஆமா சார், அவங்க கால் ரெக்கார்ட்ஸ்ல 2 நம்பரை கண்டுபிடிச்சிருக்கோம். யஷ் அப்புறம் நீரஜ் 2 பேர் கூடயும் சாக்ஷி டச்ல இருந்திருக்கா. எஸ், பிசன்லாலோட பையன் சாக்ஷி யஷ் கூட இப்பவும் டச்சில் இருக்காளா? சார் எஸ் டெல்லியில இல்ல, அவன் ஊர்ல இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் சார். எஸ் கிட்ட நான் பேசணும், அவனை கூப்பிட்டு வாங்க. சார் சார் நீங்கள் எல்லாரும் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஏன் சாக்ஷி இந்த மாதிரி பண்ண போகிறேன் சொல்லுங்க சார். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சார் என்னோட அப்பாவால் தான் அவங்க இந்த கிராமத்தை விட்டே போக வேண்டியதாயிடுச்சு சார். அது வந்து என்னன்னா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு சாக்ஷிகிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் சாக்ஷி பேசுறேன். சாக்ஷி? அதுக்கப்புறம் நான் அடிக்கடி சாக்ஷி கூட ஃபோனில் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கறதுக்காண்டி அடிக்கடி பாட்னா போனேன் சார். பிரிஞ்ச நாங்கள் ஒன்றா சேர்ந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவள் திடீர்னு ஒரு நாள் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. நான் ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு ஒன்று பார்க்கறதுக்காண்டி பாட்னா வரலான்ட்டு வேணா, நீங்க ஒன்றும் வர வேணாம். ஏய் ஹலோ சார், அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக அவள் ஃபோன் பிஸின்னு தான் வந்தது. அவள் வாழ்க்கைக்குள்ளே வேற ஒரு பையன் வந்துட்டான் தான் நான் நினச்சேன் சார். அவள் வாழ்க்கையில் ஒருத்தன் வந்ததை நினச்சி நீங்கள் பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்க, கோவப்பட்டிருக்க. அதனால நீ அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்க. சார் நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் உண்மையிலேயே சாட்சி எதுவும் பண்ணல சார். சார் பொலிட்டிக்கல் சைடுல இருந்து பிரஷர் பண்றாங்க. ஒரு பத்திரிகையில என்னன்னு சொல்லுங்க. சார் நீரஜ் அப்புறம் ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் தவிர எஸ் டிஎன்ஏவையும் எடுத்தோம். ஆனா எதுவுமே மேட்ச் ஆகல சார். பிரதீப், இந்த கேஸோட குற்றவாளிகளை நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம், கிரைம் நடந்த இடத்துல வந்து சாக்ஷியோட ஃபோன் மிஸ் ஆயிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாக்ஷியோட நம்பரையும் அந்த ஃபோனோட IMEI நம்பரை வச்சு செக் பண்ணுங்க. கிரைம் நடந்த இடத்துக்கு மறுபடியும் போய் செக் பண்ணுங்க. சார் ம், சார் யஷோட அப்பா பிஷன்லால் யஷ ஜாமீன் எடுக்க வந்திருக்காரு. நான் அவனை ஜாமீனில் விடுறேன். என் கண்ணு அவன் மேலே தான் இருக்கும். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், எந்தவித காரணமும் இல்லாம என்னையும் என் பையனையும் நீங்க சந்தேகப்படுறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? அந்த குற்றவாளி இன்னும் தலைமறைவா தான் இருக்கான். நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த குற்றத்தை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். அவங்களோட நோக்கம் என்னன்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும். நாங்கள் உன் கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணோம். நீங்கள் தினமும் பிசன்லால்கிட்ட கால் பண்ணி பேசியிருக்கீங்க. பிசன்லால் நடந்த எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாரு. அவருக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும். இல்லை சார், எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கல. அது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி பிசன்லால்கிட்ட இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது. ரூபேஷ், என்ன இதெல்லாம்? உங்களோட பொண்ணு என் பையன் யஷுக்கு தினமும் கால் பண்ணிட்டு இருக்கா. முதலாளியா நீங்களா? இதுக்கு நீ ஏதாவது பண்றியா இல்ல நான் ஏதாவது பண்ணட்டுமா? உண்மையை சொல்லு. நான் கேள்விப்பட்ட உண்மையா? உண்மையா சொல்லு. ஆமாப்பா, யஷ் என்ன பார்க்கறதுக்கு அடிக்கடி இங்கே வருவான்ப்பா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் யஷை பார்க்க போனேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. பிசன்லால் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணோட மனசை மாற்ற முடியல. தினமும் அவள் யஷை சந்திக்கிறது உங்களால் தடுக்கவும் முடியல. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவள் என்னோட பொண்ணு சார். அவகிட்ட இப்படி ஒரு வேலை செய்ய சொல்லியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சார், சாக்ஷியோட ஃபோன் ஆன் ஆயிருக்கு. ஆனா அந்த ஃபோன்ல இன்னொரு நம்பர் இருக்கு சார். அந்த நம்பர் இமாத்தி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த இமாத்தி தான் சாக்ஷியோட டெட் பாடியை முதல்ல பார்த்தவ. சார், அந்த பொண்ணோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அப்படின்னா சாக்ஷியோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? சார், அந்த ஃபோன் நான் காட்டுக்குள்ளே போகும்போது கீழே இருந்துச்சு சார். அவங்களோட கால்ஸ் அப்புறம் மெசேஜ் ஹிஸ்டரியில சாக்ஷி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை சார். அப்படின்னா சர்வீஸ் பண்ணும்போது ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்களோ? அதோட டேட்டாவை ரெக்கவரி பண்ணுங்க. ஓகே சார். சார் சார் உங்களை பார்க்கணுன்னு 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க.
பயப்படாத மிஸ்ரி, நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை அப்படியே சார் கிட்ட சொல்லு. சார், பாட்னாக்கு பக்கத்துல அட்டேரின்னு ஒரு கிராமம் இருக்கு. நான் அங்கதான் சார் தங்கி இருக்கேன். எங்க கிராமத்துல ஒரு சடங்கு இருக்கு. அப்புறம் அந்த சடங்கு காரணமா என்னோட வாழ்க்கையே. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கைக்கு என்னாச்சு? சார், எனக்கு குழந்தை பிறக்கலன்றதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னை கேலி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ரொம்பவே சித்திரவதை பண்ணாங்க. எனக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கறது ஒரு காரணமா வச்சு என்னோட வீட்டுக்காரர் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். அந்த சமயத்துல என்னோட அப்பா என்னையும் புருஷனையும் ஒன்று சேர்த்து வைக்க நினைச்சாரு. மாப்பிள்ள, நீங்களே எப்படி சொன்னா என் பொண்ணு எங்க போவா? ஒரு வேலை பண்ணுங்க, எனக்கு 50,000 ரூபாய் கொடுங்க, அப்புறம் உங்க பொண்ணை கூப்பிட்டு போங்க. என் வீட்டுக்காரர் 50,000 ரூபாய் கேட்டதுனால அப்பாவோட முதலாளிக்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அப்பாவால் அந்த பணத்தை கட்ட முடியாம போயிடுச்சு. முதலாளிக்கு பணத்தை கொடுக்கல அப்படின்னா அப்பாவை கொன்றுவேன்னு மிரட்டினாரு. அப்பா வாங்கின கடனை கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த அக்காவோட வீட்டுல இருந்து பணத்தை திருடிட்டு போனேன். நான் பணத்தை கம்மியா கொடுக்கும் போதெல்லாம் அந்த முதலாளி என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, என்ன இது ரொம்ப கம்மியா இருக்கு? நான் அடுத்த டைம் சேர்த்து கொடுக்குற முதலாளி, இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் நீ அதிகமாக கொடுக்க போறியா? ஆனா இந்த டைம் என்ன பண்ணுவ? சார், மிஸ்ரி இந்த திருட்டு வேலைய தெரியாம தான் செஞ்சிருக்கா. ஆனா பல வருஷமா இவளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவங்க தான் சார் உண்மையான குற்றவாளிங்க. சார், நீங்க அங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். அதை தான் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாம்மா. தாரா மேடம், நீங்கள் காட்டுற மனிதாபிமானத்தை நான் பாராட்டுறேன். மிஸ்ஸிங்க கூட்டு வந்தது நல்லதாக போச்சு. மிஸ்ரீன், உங்கள் கிராமத்தில் உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லுங்கள். மிஸ்ரி கொடுத்த வாக்குமூல அடிப்படையில் போலீஸ் மிஸ்ரியோட ஹஸ்பண்ட் முத கொண்டு பல பேரை கூட்டு போய் மிஸ்ரிக்காக தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா மிஸ்ரியோட கதை இன்னும் முழுசா முடியல. ஏன் சொல்றேன்னா, இனிமேல் தான் சாக்ஷி கதையில இருக்கிற உண்மை வெளியே வரப்போகுது. சார், சாக்சியோட போன்ல இருந்த எல்லா டேட்டாவையும் ரெக்கவரி பண்ணியாச்சு. அதுல இருந்த போட்டோஸ் இதுக்குள்ள இருக்கு. சார், இந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு ட்ரக்ஸ் சார். ஆமாம், இது ட்ரக்ஸ் தான். ஆனால் அந்த ஃபோட்டோலாம் சாக்ஷியோட மொபைலுக்கு எப்படி போச்சு? இந்த பொம்மை பார்த்தீங்களா? சாக்ஷி டாய் பேக்கிங் செக்ஷனில் தானே வேலை பார்த்ததா நம்மக்கிட்ட சொன்னாங்கல்ல? சார் 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 நான் சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார். சார் 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 அந்த ட்ரக்ஸ் எல்லாமே நான் தான் சார் கடத்தினேன். நீங்கள் ட்ரக்ஸை கடத்தது சாக்ஷிக்கு தெரிஞ்சனால தான் சாக்ஷியை நீங்கள் கொண்டிருக்கீங்க. சார் 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 இல்லை சார், இல்லை சார். சாக்ஷிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியாது சார். அவள் இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்போ எடுத்தான்னு கூட எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு சாக்ஷியை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ தான் இதுக்கு பின்னாடி அந்த நீரஜ் தான் இருப்பான்னு நான் நினச்சேன் சார். நீ எஸ்கேப் ஆகி ஊருக்கு போயிட்டல? இல்லை சார், நான் எதுக்கு சார் அவளை ரேப் பண்ணும்? நீ தான் ரேப் பண்ணியிருக்கேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. போலீஸ் வந்து ஒன்றா தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோ சார். அது வந்து நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் நீரஜை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுற விஷயம் தெரிய வந்துடும்னு நான் அந்த நீரஜை காப்பாற்ற முயற்சி பண்ணேன் சார். சார் சார் ஆனால் நீரஜ் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு நினைக்கல சார். சார், சைலேந்தர் பொய் சொல்றாரு. இது அவர் பண்ண சூழ்ச்சி சார். என் ஃபோனை ஆஃப் பண்ண சொல்லிட்டு என்னை தலைமறைவாக இருக்க சொன்னார். ஆனால் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். இப்போ நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்க. நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். என் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார். சார், நேற்று நான் இங்கே வந்தப்போ உங்ககிட்ட முழுசாவே சொல்ல சார். என்ன விஷயமா? நான் இங்கே நேற்று வந்தப்போ ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் ஒரு குல்ஃபிக்காரனோட ஃபோட்டோவும் பார்த்தேன் சார். என்னோட புருஷன் எனக்கும் அந்த குல்ஃபிக்காரனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு என் புருஷன் ரொம்பவே சந்தேகப்பட்டாரு சார். என் வீட்டுக்காரர் இவனை கொல்லணும்னு நினச்சாரு. ஆமாம், இவர் தான் சார். ஆனால் சார், இந்த பொண்ணோட பாடி மாயா ஜங்கரில் இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டது உண்மையா சார்? சார், அது வந்து நானும் ஒரு தடவை அந்த மாயா ஜங்கரில் வச்சு ரேப் பண்ணப்பட்டிருக்கேன் சார். மாயா ஜங்கரில் உங்களை ரேப் பண்ணியிருக்காங்களா? ரேப் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? அப்படின்னா அந்த வாட்ச்மேனும் உங்களை ரேப் பண்ணியிருக்காரா? அவன் கூட இருந்த ஆள் யாரு? எங்களை பொறுத்த வரைக்கும் மிஸ்ரி மாதிரி அப்புறம் பொண்ணுங்களா சார் ரேப் பண்ணுவோம். அவங்கள நாங்கள் 3 பேரும் மாறி மாறி ரேப் அந்த பொண்ணு சாக்சியை நீங்கள் 3 பேரும் ரேப் பண்ணியிருக்கீங்க. ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கொண்டு இருக்கீங்க. அந்த 3வது ஆள் யாருன்னு சொல்லு. அந்த குல்ஃபி விக்கிற நாராயணா? சார்,
நாராயணன் பேர் இருக்கிற யாரும் எங்களுக்கு தெரியாது. நாங்க 2 பேரும் அந்த பொண்ணை ரேப் பண்ணவே இல்லை சார். சார் சார் உண்மையை சொல்லு. குல்ஃபிக்காரன் காணாம போனதுக்கு நீ தானே காரணம். சாக்ஷியோட கொலைக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சார் நான் கொலை எதுவும் பண்ணல சார். என் ஒய்ஃபுக்கும் அந்த குல்ஃபி விற்கிறவனுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா அவர் காணாம போனதுக்கு நான் காரணம் இல்ல சார். அந்த பொண்ணை நான் ரேப் பண்ணல சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். தப்பு ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் மிஸ்டரியை ரேப் பண்ண அதே இடத்துல தான் சாக்சியை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. நீங்கள் சாக்சியை ரேப் பண்ணி கொல்லலைன்னா சாக்சியை யார் ரேப் பண்ணி கொண்டாங்களோ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி கிரைமை நீங்கள் பண்ணிட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்த அந்த இடத்த யூஸ் பண்ணி உங்களை மாட்ட வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை நினைச்சாதான் சார் பயமா இருக்கு. அந்த பொண்ணை கொல்ல ஏன் அந்த இடத்த செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். அந்த இடத்த பற்றி உங்கள் 2 பேரை தவிர வேறு யாருக்கு நல்லாவே தெரியும். அது வந்து சார், எங்களுக்கு வருண் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா சார். ஒரு நாள் நாங்கள் 3 பேரும் அந்த இடத்துல உட்காந்து தண்ணி அடித்தோம் சார். வருண் இப்போ எங்கே இருப்பான் சார்? அவன் துர்கேஷ் கான்ட்ராக்டர் டிரைவராக வேலை பார்க்குறான். சார் போலீஸு. இந்த காருக்கு பின்னாடி கருப்பா வெள்ளையா ஏதாவது ஸ்டிக்கர் இருக்கா பாரு. ஏய் வெளியில் வாங்க. ஸ்டிக்கர் இருக்கு சார். அந்த வண்டியில் ஏறா. சார் நான் அந்த எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். சாக்ஷி ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா கேள்விப்பட்டேன் சார். நானும் வருண் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 3 பேர் போனோம் சார். சாக்ஷிக்கு உங்களுக்கு நடுவில் என்னதான் பிரச்சனை இருந்தது? ரூபேஷ் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தா சார். ஒரு நாள் அவன் தங்கச்சி வீணாவுக்கு வேலை வேணும்னு என்கிட்ட வேலை கேட்டு வந்தா சார். அதுக்கப்புறம் அவளை நான் விரும்ப ஆரம்பித்தேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எல்லாரும் இருக்காங்க. வீணா இங்கிருந்து போ. நான் துர்கேஷை லவ் பண்றேன். ஆனா அந்த சாக்ஷியோட அப்பா, அதாவது எங்க அண்ணனும் என் வாழ்க்கையை தொடர்ந்து நாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு சாக்ஷியால தான் எங்க வீட்டுக்காரே செத்து போனாரு. அதுக்கப்புறம் துர்கேஷ் கிட்ட இருந்து எனக்கு அன்பு கிடைக்க ஆரம்பிச்சது. மறுபடியும் எங்க அண்ணன் அதை கெடுத்து விட்டாரு. ஒரு நாள் சாக்ஷி என்ன சொன்னான்னா, அவ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு வெளியே போறேன்னு சொன்னா. நான் பூஜாக்காக மாயாபுரி ரோட்ல வெயிட் பண்ணுவேன். அவ வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் ஒண்ணா போவோம். இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினைச்சேன். அவ மாயாபுரிக்கு போயிட்டு இருக்கான்னு நான் துர்கேஷ் கிட்ட சொன்னேன். என் அண்ணனை பழி வாங்கறதுக்கு சரியான வாய்ப்பு இதுதான் நினைச்சேன் சார். நீ பழி வாங்கிட்டியா? நீயும் துர்கேஷும் ஒண்ணுதான். அந்த கிராமத்துல இருந்த வேறுபாட்டால தான் சாக்ஷியோட குழந்தை பருவத்தையும் அவங்க நண்பர்களையும், அது மட்டும் இல்லாம அவங்கள அந்த கிராமத்தை விட்டே போக வச்சது. அந்த நகரத்தோட சவால்களும் வறுமையும் அந்த பொண்ணை படிக்க விடாம அப்படியே தடுத்துச்சு. அவனோட தம்பி நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அவ கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சா. சாக்ஷி தினமும் மன ரீதியான பிரச்சனைகள்ல அவ தினமும் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா தினமும் அவ அந்த பிரச்சனைகளோட போராடி அவ குடும்பத்தோட வறுமையை போக்கணும்னு நினைச்சா. ஆனா ஏன் அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு? அந்த பொண்ணு அப்படி என்னதான் தப்பு பண்ணா? அந்த பொண்ணோட அப்பாவித்தனத்தினால அந்த பொண்ணு இந்த பூமியை விட்டு நிரந்தரமா போக வேண்டியதாயிடுச்சு. நம்ம யாரை தான் நம்பணும்னு தெரியல. மிஸ்ட்ரி அப்புறம் சாக்ஷி மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை இந்த சமூகத்துக்கு எதிராக போராட வைக்கணும் அப்படிங்கிற தாரா மாதிரி இருக்கிற பொண்ணுங்க தான் நம்ம சமூகத்துக்கு அதிகமா தேவைப்படுறாங்க. அவங்க கொடுத்த துணிச்சலால தான் மிஸ்ட்ரியோட போர் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நான் அனுப் சோனிக் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல புதிய எபிசோடோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் ஜாக்கிரதையா இருக்கணும். எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. அப்புறம் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை தினமும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.